Welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம ரெண்டு ஸ்பெஷல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுல ஒன்னு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்து எப்போ சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படின்னா கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அதாவது இந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ரோ அண்ட் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்றதா என்னது டிரான்ஸ்போஸ். ரோ வந்து காலமா மாறிடும், காலம் வந்து ரோவா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இதுக்கான டிரான்ஸ்போஸ் என்னன்னா இதோட ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் காலமா மாறிடும், செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாறிடும். ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இப்போ இதுல மொத்தம் 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ 3x2 மேட்ரிக்ஸா மாறிட்டு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ல ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் சேமா இருக்கா? இல்ல. ஏன்னா ஆர்டரே வேற வேற இருக்கு. அப்ப ஆர்டரே நாட்டிக்கோலா உள்ள ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது, சேம்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன கேஸ் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அதோட ஆர்டர் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிரும். அதனால ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் கேன் நெவர் பி அ சிமெட்ரிக். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அதனாலதான் சிமெட்ரிக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்கும் எப்படி இருக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஸ்பெஷல் கேஸா இருக்கு. ஸோ ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன சொல்ல முடியாது, சிமெட்ரிக்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டயகனல் எப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா have any real number. Okay, diagonal elements-ங்கிறது எதை சொல்றோம், a11 a22 இந்த மாதிரி அப்படி போயிங்க. அதாவது நான் அதை இன் ஜெனரல் aii சொல்லிடுவேன். இந்த aii is belongs to real numbers. சரியா? இது ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸ்ல இருக்கும். சப்போஸ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா ai எல்லாமே எப்படி இருக்கும், உள்ள என்ட்ரிஸ்லாம் இன்டிஜரா இருக்கும். ஓகேவா? அதர் தேன் தட் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் போக மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஏஐஐ ஃபார்ம்ல இல்லாதது, அதாவது ஏஐஜே ஃபார்ம்ல இருக்கிறது, அது எப்படி இருக்குன்னா அது ஏஜேஐ ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் தரேன். டயகனல் எனி எலிமெண்ட் போடலாம் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ நான் எனி ரியல் நம்பர், ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இந்த பொசிஷனுக்கு பேர் A11, இது A22, இது A33. இப்போ A12ங்கிற எலிமெண்ட்ல என்ன போடுறேன் அப்படின்னா இப்போ 5 போடுறேன்னு வச்சுக்கணும். அப்போ அதே எலிமெண்ட் தான் எங்கேயும் இருக்கணும், AJI ஈக்குவல் டு AIJ. ஸோ அப்போ 1-2ல இருக்கிறதுனால 2-1லையும் என்னதான் இருக்கணும், 5 தான் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க -1 போட்டா இது A13, A31ல என்ன இருக்கணும், அங்கேயும் -1 தான் இருக்கும். இங்க ஒரு 5 + 3 போடுறேன்னா இங்கேயும் என்னதான் இருக்கணும், 5 + 3 தான் இருக்கும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஜெனரல் கண்டிஷன் இதோட மெயின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்தா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இது டிரான்ஸ்போஸ் எடுத்தானே வரும். ஃபர்ஸ்ட் ரோ தூக்கி ஃபர்ஸ்ட் காலம்ல போகணும். 1 -5 and -1. அடுத்து செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம்ல வரும் 5 + 3. தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து. இப்போ பார்த்தா இங்க என்ன மேட்ரிக்ஸ் இருந்துச்சோ அதே மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிதானே? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிட்டு, ஏன்னு ஆயிட்டு. ஸோ தட் ஏ இஸ் சிமெட்ரிக். ஓகே. செகண்ட் ஒன் ஸ்கியூ சிமெட்ரிக். அது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து
diagonal elements. அங்க any real number இருக்குன்னு சொல்லிருந்தோம்ல சிமெட்ரிக்கு. இங்க diagonal elements வந்து must be 0. diagonal elements diagonalல 0 மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்க கூடாது. அதாவது ai பதிலா எல்லாத்துலயும் என்னதான் இருக்கணும், 0 தான் இருக்கணும் for all I. okay, next வந்து other than diagonal elements aij equal to aij is equal to minus aji இப்படி இருக்கும். அதாவது a12ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதோட சைன் ஆப்போசிட் சைன் என்ன இருக்கணும், aji இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் சொல்றேன், ப்ராப்பர்ட்டிஸ் படி இங்க என்ன இருக்கணும், டயகனல்ல 0 தான் இருக்கணும், 3x3. அப்ப இப்போ நான் இங்க 1 போட்டேன்னா இங்க என்ன இருந்திருக்கணும், இது a12 இல்லையா, ஸோ a21ல என்ன இருந்திருக்கணும், -1 இருந்திருக்கணும். ஏன்னா இதோட ஆப்போசிட் சைன் தானே இங்க இருக்கணும். ஸோ இப்போ a13ல 5 போடுறாங்க, -5 போடுறேன்னா இங்க என்ன இருந்திருக்கணும், 3 1, அதுல +5 இருந்திருக்கணும். இங்க √2 போட்டா இங்க -√2 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை செக் பண்ணுவோமா, b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கணும், -bன்னு வந்திருக்கணும். செக் பண்ணுவோம். டிரான்ஸ்போஸ் தானே வரும், ஃபர்ஸ்ட் ரோ தூக்கி ஃபர்ஸ்ட் காலம்ல போடணும், செகண்ட் ரோ தூக்கி செகண்ட் காலம்ல போடணும், தேர்ட் ரோ தூக்கி தேர்ட் காலம்ல போட்டாச்சு. இப்போ உள்ள இருந்து எல்லாத்துலயும் ஒரு மைனஸ் வெளியே இருக்கும், 0ல இருந்து மைனஸ் எடுத்தாலும் 0 தான். ஸோ நெக்ஸ்ட் 1ல இருந்து மைனஸ் போச்சுன்னா -1ல இருந்து மைனஸ் போச்சுன்னா +1, இதுல மைனஸே இல்லை. அப்போ இதுல இருந்து மைனஸ் போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் பிளஸ், ஒரு மைனஸ் வெளியே போச்சுன்னா இன்னொரு மைனஸ் உள்ள இருக்கும், அப்படிதானே? ஸோ -5 இங்க -1 0 √2 5 -√2 0. இது பார்க்கறதுக்கு அப்படி இந்த மைனஸ் பக்கத்துல உள்ள இந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, பி மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ தட் -b b transpose equal to -b. This implies that b is my skew symmetric. Okay, next ஒரு property, every square matrix can be written as a sum of symmetric and skew symmetric matrix. இது ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்ல. அதாவது இப்போ நான் இன்ஜென்ரல் அந்த ஒரு மேட்ரிக்ஸ் தரேன் இன்ஜென்ரல், சரியா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு சிமெட்ரிக்கும் இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக்கும் இல்லை. ஆனா இந்த மேட்ரிக்ஸை என்னால் என்ன பண்ண முடியும், சம் ஆஃப் அ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுத முடியும். அது எப்படிங்கிறதா அந்த ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ a + a டிரான்ஸ்போஸ் போடுறேன், அதாவது ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அதை a கூட ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணிட்டா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும்ல, அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் என்னது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டா அதே கிடைக்கும். அப்ப நான் இப்போ a + a டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போடுறேன், என்ன வரும், இப்போ டிரான்ஸ்போஸ் வந்து அடிட்டிவ்ல உள்ள ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ a டிரான்ஸ்போஸ் + a டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ், a டிரான்ஸ்போஸ்க்கு அகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தா அகைன் என்ன வரும், ஏவே வந்துடும். a டிரான்ஸ்போஸ் + a is a + a டிரான்ஸ்போஸ். இதை உல்டா பண்ணிக்கலாம் காம்படேட்டிவ்ல. ஸோ தட் a + a டிரான்ஸ்போஸ் the whole transpose equal to again a + a டிரான்ஸ்போஸ் வந்ததுனால இந்த a + a டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிட்டு, சிமெட்ரிக்னு மாறிட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு a is equal to ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 7 5 -1 2 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது சிமெட்ரிக்கா, டயகனல்ல என்ன வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டேன். சிமெட்ரிக்கான்னு பார்க்கறதுக்கு a12 2 சேமா இருக்கணும். இங்க 5 இருக்கு, இங்க -1 இருக்கு, ஆப்வியஸ்லி நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ a இஸ் நாட் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆனா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம், 7 -1 5 2 வரும். இந்த ஏவையும் a டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணுவோம், a + a டிரான்ஸ்போஸ் என்ன வரும், 7 கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆட் பண்ண போறோம், அப்படிதானே? 7 + 7 is 14
5 plus minus 1 is 4, minus 1 plus 5 is 4, 2 plus 2 is 4. இப்போ டயகனல் என்ன வேணா இருக்கு, ஆனா இங்க A12ல என்ன இருக்கோ அதே எலிமெண்ட் தான் எங்க இருக்கு, A21ல இருக்கு. அப்ப என்ன ஆயிருது, A plus A transpose is symmetric. நான் ஆல்ரெடி சொன்ன ப்ராப்பர்ட்டி படி A plus A transpose is always symmetric. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சப்போஸ் இப்போ A minus A transpose என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ஆப்வியஸா ஏலையும் A டிரான்ஸ்போஸ்லையும் டயகனல்ல சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறிடும், டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா மாறிடும். அண்ட் ஆல்சோ இப்போ A பிளஸ் A டிரான்ஸ்போஸ்ல என்ன வரும்னா A12வும் இங்க உள்ள A12 ஆட் பண்ணும்போது என்ன எலிமெண்ட் வருதோ அது அப்படி மைனஸ்ல A மைனஸ் A டிரான்ஸ்போஸ்ல வரும். சரியா? ஸோ இங்க 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இஸ் 5 plus 1, that is 6. இங்க -1 - 5 is -6. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தா டயகனல் பிளஸ் 0 ஆயிட்டு A12ல என்ன இருக்கோ அது அப்படி மைனஸ் சைன்ல என்ன இருக்கு, A21ல இருக்கு. அப்படிதான், அதாவது A21 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A12. அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிட்டா. ஸோ தேர்ஃபோர் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்ன ஆயிரும், ஸ்கியூ சிமெட்ரிக்கா மாறும். ஓகே, பட் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஏவை சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுத முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஏவை முதல்ல ரெண்டா உடச்சுக்கிறேன். அதுல ஒருத்தன் என்னவா இருக்க போறான், சிமெட்ரிக்கா இருக்க போறான். நான் தான் A பிளஸ் A டிரான்ஸ்போஸ சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன்ல, இன்னொன்னு A மைனஸ் A டிரான்ஸ்போஸ ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் ஏவை ரெண்டா உடச்சு ஒன்ன சிமெட்ரிக்காவும் இன்னொன்னு ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் எழுதிட்டேன். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். 1/2 ஆஃப் A plus A transpose plus 1/2 of A minus A transpose. Check பண்ணா வரும். 1/2 உள்ள ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. 1/2A plus 1/2 A transpose plus again 1/2 A minus 1/2 A transpose. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் தானே. 1/2 plus 1/2 half A is 1A. Half plus half is 1 இல்லையா? So equal to A வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் அது. ஓகே, இதுல நான் இந்த மேட்ரிக்ஸை Pன்னு வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸை Qன்னு வச்சுக்கிறேன். வேர் P equal to 1/2 of A plus A transpose and Q equal to 1/2 of A minus A transpose. இப்போ செக் பண்ணுவோமா. P is equal to 1/2 of A plus A transpose. இப்போ சம்ல A கொடுத்துருப்பாங்க, நம்ம A transpose கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா P டேர்முக்கு போயிடணும். So 1/2 of A is 7, 5, minus 1, 2 plus 7, minus 1, 5, 2. Okay, so 1/2 of 7 plus 7 is 14, 4, 4 again 4. The single matrix மாறிட்டு. So இப்போ உள்ள கொண்டு போனா அந்த 1/2 என்ன ஆகும், இது 7 ஆயிரும், 14 is 2, this 2, this is 2. ஸோ இதான் நம்மளோட P மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். அகெயின் 7, 2, 2, 2 தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு P. This implies that P is symmetric. ஓகே, அடுத்து Q. Q equal to 1/2 of A minus A transpose. 1/2 of A is 7, 5, minus 1, 2 minus 7, minus 1, 5, 2. Subtract பண்ணா diagonal 0 ஆயிரும். 5 minus minus 1 is 6. This is minus 6. 1/2 உள்ள ஆப்ரேட் பண்ணா 0, 3, minus 3, 0. இதான் என்னது Q. இப்போ இந்த Q க்கு டிரான்ஸ்போஸ் இருக்கும். என்ன வரும்? 0, minus 3, 3, 0 வரும். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 0, 3, minus 3, 0 வரும். That is equal to Q. அதனால Q என்ன இருக்கு? Q is skew symmetric. And now P plus Q என்னன்னு கண்டுபிடிப்போம். 7, 2, 2, 2 plus 0, 3, minus 3 and 0. Add பண்ண என்ன வரும்? 7, 5, minus 1. இதான் நம்மளோட A matrix. So hence
அப்படின்னு போட்டு A can be written as the sum of symmetric and the skew symmetric matrix அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிடலாம். ஓகே, சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. If A and B are symmetric matrix, then prove AB minus BA is a skew symmetric matrix சொல்லி ப்ரூவ் பண்ணுமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே given எழுதிக்கோங்க. A and B are symmetric. This implies A transpose equal to A and B transpose equal to B. இப்போ now எதை skew symmetric ன்னு சொல்லணும், இதை தான் சொல்லணும். அப்போ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். நமக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கணும், ஈக்குவல் டு இதோட மைனஸ் பார்ட், அதாவது மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏன்னு கிடைச்சிருக்கும். ஏன்னா இதை ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்ல போறோம். அப்படி சொன்னாதான் என்ன ஆகும், இது ப்ரூவ் தட்ல ஈக்குவலா தான் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் ஏபி மைனஸ் பிஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னு வந்துடும். பட் இதுல கொஞ்சம் ஆப்ரேஷன் இருக்கு. என்னது, இப்போ ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கு, உள்ள மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போஸ் என்ன உள்ள ஆப்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ now உள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கு, வெளியே டிரான்ஸ்போஸ் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு லா யூஸ் பண்ணும், ரிவர்சல் லா. இதோட இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா AB the whole transpose equal to B transpose A transpose ரிவர்ஸ்ல எழுதணும். சப்போஸ் AB C the whole transpose இருக்குன்னா C transpose B transpose A transpose எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன ஆகும், B transpose A transpose, இது A transpose B transpose மாறி. ஸோ B transpose பதிலாக என்ன போடலாம், B, A transpose பதிலாக A, இதுல A and D. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், ரெண்டுத்துல இருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்துறேன். எடுத்துட்டா இந்த டேர்ம் பிளஸ் ஆகி முன்னாடி வந்துருமா, இந்த டேர்ம் மைனஸ் ஆகி பின்னாடி போயிடும். ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு. ஓகேவா. இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் தரேன். ரைட் sum of symmetric and skew symmetric. First ஒரு 3x3 matrix 2 9 7 -1 3 2 49 8 17. ஓகேவா. ஸோ இன்னொரு மேட்ரிக்ஸ், இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். முதல்ல சொன்ன மேட்ரிக்ஸ் 7 8 18 45. ஓகேவா. இது நெக்ஸ்ட் கிளாஸ்.